மக்களே, குட் மார்னிங். ஜஸ்ட் நவ் இப்பதான் ஈஸி ரன் முடிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு 20K ஈஸி லாங் ரன் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு சில மொமெண்ட்ஸ் அண்ட் ஈஸி ரன் பத்தின சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துடுறோம், கையோட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்ல மெயின் ரோட்லேயே அப்படியே 10 கிலோமீட்டர் போயிட்டு 10 கிலோமீட்டர் வந்தேன். நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 3 விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டி இந்த மாதிரி வயசானவங்களாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நார்மலா அவ்வளோ தெரியாது, பார்ப்பாங்க. பார்த்துட்டு சும்மா பேசுவாங்கல்ல, எக்கா இந்த பையன் பாரு, ஓடிட்டே இருக்கு, ரன் பண்ணி அப்படின்னு அந்த மாதிரி பேசுவாங்க. எக்கா இங்க பாரு இந்த பையன் அது பாட்டு வேர்த்து ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது தாத்தா பாட்டியா வயசானவங்க பார்த்து சொல்றது, ஓகேங்களா? நம்ம நம்ம இருக்கானுங்க, நீங்க என்னடா பாக்குறீங்க, ஓடும்போது காலை பாக்குறானுங்க, காசு பாக்குறானுங்க, ஒரு மாதிரி பாக்குறானுங்க, என்ன ரொம்ப தொடையாடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சில இதெல்லாம் நடந்துச்சு பாக்குறானுங்க. நான் பையன்டா அப்படின்ற அளவுக்கு நமக்கே தாத்து வர மாதிரி பார்த்தானுங்க. அதனால இன்னைக்கு மறக்காம மம்மி வந்த உடனே சுத்தி போட்டுருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஈஸி ரன் அப்படி முடிச்சிட்டோம். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐடியா கான்செப்ட் அப்படி பேசலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. இது என்னோட மெத்தடு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் பார்த்து திடீர்னு பார்த்துட்டு அப்படியா இப்படி சொல்றாங்களே, அப்ப நீங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது ராங்கா அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. ஒருத்தவங்களோட மெத்தட், ஒருத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் அல்டிமேட் வந்து ரிசல்ட் தான், ஓகேங்களா? ரிசல்ட் வந்தா அந்த மெத்தட் சரியான மெத்தட், அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இது வந்து என்னோட மெத்தட், இது என்னோட ஸ்டேட்மெண்ட். ஆஸ் அன் அத்லட்டா தேரிக்கும் நம்ம வில் பவருக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு, அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். அது வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஈஸி ரன் ஜோன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ ஜோன் 2 ஹார்ட் ரேட் 170 போயிருச்சா, 180 போயிருச்சா, அப்ப இது ஜோன் 2 கிடையாதா, ஈஸி ரன் கிடையாதா அப்படிலாம் என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. இந்த ஜோன் 2 ஜோன் 1 ஜோன் 3 இதெல்லாம் பாப்பா விளையாட்டு, நம்ம அந்த பக்கமே வர்றதில்லை. ஒரு அத்லட்டா ஏன் சொல்றேன்னா, ஒரு என்ட்ரன்ஸ் ரன்னர்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவே சொல்றேன், இது என்னோட மெத்தட், என்னோட கான்செப்ட். அப்புறம் யாரும் வந்து எந்த டிபேட்டுக்கும் இது சொல்லிடாதீங்க. மேபி உங்க கோச் வந்து ஈஸி ரன் ஜோன் 2 இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாம அதை நீங்க ஒபே பண்ணிதான் ஆகணும், அதை நீங்க கேட்டுதாங்க. ஏன்னா அது உங்களோட கோச்சோட மெத்தட். ஸோ அதுக்கான என்னென்ன வே ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே அவர் சொல்லுவார், நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும். இது வந்து என்னோட மெத்தடு, நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் ஷேர் பண்றேன், ஓகேங்களா? ஒரு என்ட்ரன்ஸ் ரன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனால மேக்சிமம் ஹார்ட் ரேட்ல ரொம்ப நேரம் ஓட முடியும். அதுக்குதான் ஒரு என்ட்ரன்ஸ் அத்லெட் ட்ரெயின் பண்றது எல்லாமே. தென் ஈஸி ரன்ல வந்து ஹார்ட் ரேட் ஸ்பைக் ஆகுது, ஹார்ட் ரேட் போகுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என்னோட ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன். ஈஸி ரன் உங்களுக்கு வந்து ஈஸியா ஃபீல் ஆகுது, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஹார்ட் ரேட் எதையுமே ஒரி பண்ணிக்க வேணாம். அப்ப நீங்க என்ன கேட்கலாம், அப்ப எப்பயுமே நீங்க ஹார்ட் ரேட் தேரிப்படிலாம் எதுவும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்லாம் இல்லை. நானும் பார்ப்பேன். இன்டர்வல் ரன், ஸ்பீட் ஒர்க் அவுட், ஸோ டெம்போ, இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் போகும்போது நான் ஹார்ட் ரேட் பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம், ஹார்ட் ரேட் பார்ப்பேன். பட் எல்லாத்துக்குமே நம்ம ஹார்ட் ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணோம் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே நம்ம தேரியை பார்க்கணும், தேரியாவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் எப்பயுமே தேரி வந்து கரெக்ட் தான், தேரிஸோ ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்றது ஸ்போர்ட்ஸ். நம்மள வில் பவர் மட்டும்தான் இது ப்ரூவ் பண்ண முடியும். டேவிட் காகின்ஸ் ஒரு அல்ட்ரா ரன்னர், ஓகேங்களா? நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஓடணும், ஆல்மோஸ்ட் பாதி அதுக்கு மேல வந்து அவரோட ஆங்கிள் வந்து போன் சைடு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தேரிப்படி, ஓகேங்களா, தேரிப்படி அவர் ஆங்கிள் பிரேக் ஆயிருச்சு, ஸோ இதுக்கு மேல ஓடக்கூடாது, இதுதான் தேரி. பட் அவர் வந்து மீதி இருக்கிற கிலோமீட்டர்ஸை தன்னோட வில் பவரால ஓடி கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ இங்க தேரி ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேரி மேபி ஒர்க் ஆச்சா இல்லைன்னு எனக்கு தெரியாது. தேரியை விட அவரோட வில் பவர் ஒர்க் ஆச்சு. ஸோ எல்லா நேரத்திலையும் நீங்க தியரியை மட்டுமே ஃபாலோ பண்ணாம, இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு பொருந்தும், ரன்னிங்க்கு ரொம்ப 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 பொருந்தும். எல்லாத்துலயும் தியரிஸை ஃபாலோ பண்ணாம உங்களோட வில் பவரை நீங்க நம்புங்க. வில் பவரை நம்பினா தியரியும் நீங்க ராங் ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் நான் ஜோன் 2 கான்செப்ட்ல நான் சொல்ல வரேன். என்னை பொறுத்த வரைக்கும்
ஜோன் டூலாம் நீங்க இந்த ஆர்ட் ரேட் கீழே தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஜோன் டூ ஈஸி ரன் அப்படின்னு பண்றீங்கன்னா ஈஸி ரன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஜாலியா அப்படி பண்றதா ஈஸி ரன். இன்னைக்கு நானும் ஈஸி ரன் பண்ணேன். ஈஸி ரன் பத்தி மேபி ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன், நீங்க பார்த்து உங்களோட ஐடியா ஷேர் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். எல்லா நேரத்துலயும் நான் தேரிஸ் படி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன்னா அது கிடையாது. இது என்னோட கான்செப்ட். உங்களோட ஐடியா என்ன, உங்களோட தாட் என்ன, இதை பத்தி நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அப்படியே போயிட்டு உங்களோட கோச் கிட்ட கோச் அவர் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு அப்ப அதிராங்க எல்லாம் சொல்லிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்களோட மெத்தட் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். பட் அல்டிமேட் வந்து நீங்க தேரிஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களோட வில் பவரை ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்டிமேட் கான்செப்ட் வந்து ரிசல்ட் தான். இப்போ ஒருத்தன் படிச்சுட்டு ஒரு மெஷின்குள்ள ஒரு மெக்கானிக்கல் ஷாப்லயே ஒருத்தன் அந்த டெக்னிக்கான வேர்டு வச்சு படிச்சுட்டு அதை ரெடி பண்றதும், ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அங்க வேலை செஞ்சுட்டு ரொம்ப நாளா வேலை செஞ்சிருப்பான், அவன் அதை ரெடி பண்றதும் எல்லாமே ஒண்ணுதான். பட் அங்க கான்செப்ட் வேற, அந்த மெத்தட் வேற, அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். பார்த்துட்டு மேபி உங்களோட ஜோன் டூ ரன்னாலும் ஈஸி ரன்னாலும் நீங்க இதுக்கப்புறம் சூஸ் பண்ணி நீங்க ட்ரெயின் பண்ணலாம். தேங்க்யூ.